ஹாய்! வெல்கம் டு தனுஷ் கிச்சன். நான் வந்து இட்லி வந்து நைட்டு சுட்டது மீதமாயிடுச்சு. ஸோ, அதனால் எப்பயுமே வழக்கம் போல் இட்லி உப்புமா வந்து ஒரே மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். ஸோ, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இட்லியை ஃபஸ்ட்டு பீஸாக துளி துளி வேலை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து வணக்கியிருக்கேன். அதில் அதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்து நல்லா வணக்கிக்கிறேன். 2 முட்டை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதுக்கு வந்து முட்டை தான் வந்து டேஸ்ட்டே. முட்டை நம்ம சேர்த்தோம்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை இல்லாமையும் செய்யலாம். முட்டை இல்லாமல் செஞ்சிங்கனாலும் சூப்பராக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்து செய்கிறனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து இதில் கறி மசால் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து காரத்துக்காக மட்டும்தான் இது சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் நான் ஆட் பண்ணல. நான் அப்புறம் கட் பண்ணி வச்ச இட்லியை சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். நல்லா கிளறினதுக்கப்புறம் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் 1/4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான இட்லி உப்புமா ரெடி. டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த போல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வாங்க சாப்பிடலாம். பாய். வாங்க சாப்பிடலாம். எப்படி டேஸ்ட்